ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹாட் மில்க் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக பிகினர்ஸ் கூட கண்ணை மூடிக்கிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் கேக் வந்து சூப்பராக நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த டெக்ஸ்சரை பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குமே. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மில்க் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு வந்து ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து 120 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்டட் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் பாலை வந்து சூடு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேவையான எல்லா ஐட்டம்ஸும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுகர் வந்து 350 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மைதா வந்து 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. மைதாவோடையே வந்து 2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்து நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ண 350 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 4 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணணுங்க. மீடியம் டு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. கண்டிப்பாக மினிமம் 5 மினிட்ஸ் ஆகுது இது பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படி இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலோவாக மாறும். இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். பர்ஃபெக்டாக இருக்கிறது ஃபோர்த் ஸ்டேஜ். இதுதான் அது. இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் பீட் பண்ணுங்க. ஸோ இப்போது பிளெண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ட்ரை ஃப்ளோர் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, மைதாவும் பேக்கிங் பவுடரும், அந்த மிக்சர் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்க. நீங்கள் இதை பீட் பண்ணும் போது எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணணுங்க. இது ஜஸ்ட் ஒரு 30 to 40 செகண்ட்ஸில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி சைடில் இருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஏன்னா ட்ரை ஃப்ளார் வந்து கண்டிப்பாக சைடில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது அந்த லம்ஸை வந்து நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பட்டரை மெல்ட் பண்ணி, அந்த பாலை லைட்டாக ஓரளவுக்காவது சூடாக இருக்கணுங்க. ரொம்ப கொதிக்கிற சூடு இருக்கக்கூடாது. பட் வார்மும் அந்த ரொம்ப ஹாட்டும் இல்லாத ஒரு நடு ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும் அந்த மில்கோட டெம்பரேச்சர். அதை வந்து இதோட ஆட் பண்ணி அகைன் நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை பேக்கிங் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்கொயர் பேன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த சைஸ் வந்து இவ்வளோ பேட்டருக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு 8 இன்ச் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோக்கோ இல்லை டூத்பிக்கோ வச்சு நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போது ஏற்கனவே ப்ரீஹீட் ஆன அவனுக்குள்ளே இதை நம்ம உள்ளே தள்ளிடலாம். பேக்கிங் டைம் அண்ட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதுவே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பக்காவாக நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த கேக்கை வந்து ஒரு 30 மினிட்ஸ் 30 or 40 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரூம் டெம்பரேச்சரில் விட்டுருங்க. லைட்டாக கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அவன்லேருந்து எடுத்த உடனே ஜஸ்ட் தட் வீடியோக்காக டூத்பிக் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுவும் பர்ஃபெக்டாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக்கில் இருக்க லைனரை ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை வந்து சூப்பராக கட் பண்ணிடலாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குங்க. அது என்னென்னு சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் அதையும் கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸோடு இது மிக்ஸ் ஆகும் போது இமீடியட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே அவனுக்குள்ளே தள்ளினீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக கேக் வந்து ரைஸ் ஆகி வரும். அதே மாதிரி சால்டட் பட்டர் ஆட் பண்ணுறது ப்ரிஃபரபிள். இன்கேஸ் சால்டட் இல்லை அன்சால்டட் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்ககிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் இருக்க நார்மல் மிக்சிலேயே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ கேக்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணும் போதே உங்களுக்கு கட் பண்ணும் போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த கேக் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்குன்னுட்டு. இது வரைக்கும் பேக்கிங் ட்ரை பண்ணதில்லை, அதை பற்றி தெரியாது அப்படின்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாண்ட் மிக்சர் வேணும்னு அவசியம் இல்லை, மிக்சியில் அழகாக பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு குக்கர்லேயும் நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். குக்கரில் பண்ணாலும் இதே மாதிரி சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இந்த கேக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் எடுத்து கையில் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள், இது அவ்வளோ சாஃப்டாக, டெக்ஸ்சரும் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.